எப்போ மேம் தோணுச்சு? இந்த கிளாமரா நம்ம பண்ண வேண்டாம். ஒரு நல்ல கேரக்டர் பண்ணலாம் அப்படின்னு எப்போ தோணுச்சு? அப்படி எனக்கு தோணவே இல்லம்மா. எனக்கு தானா அப்படி ஒரு கேரக்டர் வந்துச்சு. ஓ! அப்ப பண்ணோன்னு. நீங்களா வந்து இந்த கிளாமர் நானா வந்து வேண்டான்னு டிசைட் கிளாமர் பண்ணல. வேணாம்லாம் டிசைட் பண்ணவே இல்ல. ஓகே, ஓகே, ஓகே. எனக்கு அப்படி தெரியவே இல்ல அது ஒரு கிளாமர்ன்னு. ஓகே, ஓகே. எனக்கு அப்படி நான் நினைக்கவே இல்ல. எனக்கு ஒரு நம்ம என்ன சொல்றது, ஒரு நடிக்க போறோம், ஒரு டான்ஸ் அது ம், ம். மட்டும் தான் எனக்கு தெரியும் தவிர, இது கிளாமரா இருக்கு, நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் இப்படி இருக்குன்னு நான் ஒரு நாள் கூட நினைச்சு பார்த்ததில்ல. ஓகே, 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 எனக்கு அது ஓகே. மாரி தோணல. ஒருவேளை ஓகே, ஏன்னு தெரியல எனக்கு. ஓகே. இப்ப ஆ. நீங்க கேட்கும்போது தான் நான் யோசிக்கிறேன். ஓகே, ஓகே. சூப்பர். அதுக்கப்புறமா வந்து ஓகே. நல்ல ரோல்லாம் வந்து அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்கா வந்ததா உங்களுக்கு? அதுக்கப்புறம் வந்துச்சு ரூல்ஸ். அ முல்லுத்தெளித்தா தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த ரோல். அப்பதான் எனக்கு ஐடியாவே வந்தது. ஓகே, ஓகே. சுந்தர் சி சாரோட ஆஃபீஸ்லன்னு கேட்கும்போது, கேரக்டர் இருக்கு நீங்க தான் பண்ணணும் அப்படின்னோது, சரி நம்ம பண்ணலாமே கேரக்டர் அப்படின்னு எனக்கும் தோணுச்சு. சரி அது என்னமோ நான் ஒத்துக்கிட்டேன். அது என்னமோ தெரியும் ஏன்னா என்னோட லக்கு ஃபர்ஸ்ட்டு போல வந்து இருக்கு. நடிக்க வேண்டான்னு டிசைட் பண்ணிட்டீங்கல்ல. ஆமா. ஸோ திடீர்னு வந்து டான்ஸ் வேண்டாம், நடிக்கலான்னு ஏன் தோணுதுன்னு கேட்கிறேன். அது ஆக்சுவலா இன்னொரு காரணம் என்னன்னா, நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் திருப்பி நான் டான்ஸ் ஆடுனா நல்லா இருக்குமான்னு வேற எனக்கு ஒரு மைண்ட்குள்ள ஒரு இது இருந்துச்சு. ம், ம். பண்ணாலும் எங்க ஹஸ்பண்ட் ஒண்ணும் சொல்லியிருக்க மாட்டாரு. ஸோ அது இன்னொரு விஷயம். இருந்தாலும் எனக்கு கேரக்டர்ஸ் வந்தோனே அது எனக்கு உள்ள தெளித்தா என்னமோ அது என்னோட லக்குன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் நெறைய கேரக்டர் ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து அந்த காலகட்டத்தில வந்து உங்களுக்கு நடிக்க வாய்ப்பு வந்தது இல்லையா? அப்ப வந்து நீ டான்ஸ் ஆடக்கூடாது, நடிக்க மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? அம்மா சொன்னா கண்டிப்பா கேட்டிருப்பேன். கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. கண்டிப்பா கேட்டிருப்பேன். இப்போ வந்து அம்மா மேல கோவம் ஏதாவது வருதா? இல்லம்மா. ஒருவேள அம்மா வந்து அப்ப சொல்லியிருக்கலாமோ இல்ல டான்ஸ் அம்மாலாம் பண்ணாம? எவ்வளவோ சொன்னாங்க. நீ ஹீரோயினா பண்ணும்போது ஹீரோயினா பண்ணணும்னு. தெலுங்கு ம். படத்துல 3 படத்துல ஹீரோயினா வந்துச்சு. ஓ! அது என்னமோ சூப்பர், நான் சூப்பர். தான் வேணான்னு சொல்ல. என் மேல தான் கோவமா இருக்கு. அம்மா மேல இல்ல. அவங்க நல்லது தான் சொன்னாங்க. நான் தான் கேட்கல. ஓகே, ஓகே, ஓகே. அப்படியே ஒரு நல்ல ரோல்லாம் வரும்போதே நீங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சினிமாவ விட்டே அப்படியே அப்ஸ்டாண்டிங் ஆயிட்டீங்க. என்ன ரீசன் மேம்? அ ஏன்னா ரோல்ஸ் பண்ணேன். நெறைய படம் பண்ணேன் நானு. கல்யாணத்துக்கு ஆஃப்டர் அப்புறமும் ரோல்ஸ் மேரேஜ். ஆஃப்டர் மேரேஜ் பண்ணேன். ஓகே. கிட்டத்தட்ட இப்போ 25 வருடங்கள் கடந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். நீங்க ஆ சினிமாவ விட்டு விலகி இல்லையா? ஆயிடுச்சு. நடுவுல மட்டும் அழகான நாட்கள்னு ஒரு படம் பண்ணேன் நடுவுல. ஓகே, ஓகே, ஓகே. 2020 அது என்ன 2000னா என்னன்றது ஞாபகம் இல்ல. எனக்கு அது ஞாபகம் இல்ல. ஓகே, ஓகே. அது மட்டும் ஒண்ணு பண்ணேன். அப்ப ஓகே. சனுக்கு வந்து 2 வயசு. ம், ம், சரி ம். அது சுந்தர் சி அவங்க ஆஃபீஸ்ல இருந்து கேட்டாரு. சுந்தர் சி ம். சார் கேட்டதுனால அது எனக்கு இது ஓகே. பண்ண முடியல. அதனால அது ஓகே, ஓகே. மட்டும் பண்ணேன். ஏன்னா அதுக்கப்புறம் குழந்தைய என்னால இது பண்ணணும் இல்லையா? அவன விட்டுட்டு ம். போக முடியாது.